பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, வார்த்தையை கொடுத்தாரு. நாங்களும் அதை நம்பி பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறவில்லை. ஒருவேளை நிறைவேறுமா, இல்லை என்றால் அந்த வார்த்தை அப்படியே கழிந்து போயிடுமான்னு ஒரு யோசனை உள்ளத்துல, ஒரு கேள்வி கூட இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பதில் ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களுக்காக அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த போகிறார். அது 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அவர் கொடுத்த எல்லா வார்த்தைகளிலும் ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்து போவதற்கு விடலை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை கூட அது தரையிலே வீணாய் விழுந்து போக விட மாட்டார், நிறைவேறாமல் போகாது. சாலமோன் சொல்லும்போது, என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீங்க வார்த்தையே வாயினால அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க, ஆனா என்னுடைய வாழ்க்கையில அதை கரத்தினால நிறைவேற்றினீங்கன்னு சொல்லுகிறதே பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். தாவீது எழுதுகிறார், எல்லா காரியத்தை பார்க்கலாம், எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே வெறுமையா திரும்பாதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அத்தனை வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆம் என்றும் நிறைவேறும். நீங்க ஒருபோதும் கவலைப்படாதீங்க. எங்க கொடுத்த வார்த்தை 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வாக்கு கொடுத்தவர் ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்திலே அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்து போவதற்கு அவர் விடவே மாட்டாருங்க. ஏனென்னா அந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த வாக்கு தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். உங்களுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறாரா? உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா? உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரா? உங்களுக்கு ஒரு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தையும் வரங்களையும் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரா? கர்த்தர் உங்களுக்கு ஊழியத்துல ஒரு சொந்த இடத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரா? எனக்கு சொல்லியிருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் அதை விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வேன் நிச்சயத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நாட்கள் போகலாம், வருஷங்கள் போகலாம், ஆனால் வாக்கு கொடுத்தவர் வார்த்தையை நிறைவேற்றுகிற வல்லமை உள்ள தேவன். அவர் வார்த்தை ஒண்ணு கூட கீழே விழுந்து போகாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க, காத்திருங்க. கற்றுக் கொடுத்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஒண்ணு கூட கீழே விழுந்து போக விடமாட்டார் தேவ பிள்ளைய. சந்தோஷமா இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கே உங்கள் வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கான காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். எல்லாம் ப்ராசஸ்ல இருக்குங்க. பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாவோமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைகள் ஒன்று கூட தரையில விழுந்து போக விடவும் மாட்டீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளோட வாழ்க்கையில கூட நீ அநேக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க டாடி. அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க. என் தகப்பன் மனம் இறங்கி எல்லாவற்றையும் நிறைவேற்றி இந்த ஆண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நீர்தான் இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். என் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.